கைஸ் நம்ம சேனல்ல இன்னைக்கு ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் பார்க்க போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கறதுக்கு முன்னாடி. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் உள்ள போலாம். ஓகேவா? ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் வந்து ஜாவாவோட ஃபேமஸான ஃப்ரேம்வொர்க். ஓகே. ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் வந்து ரொம்ப பாப்புலரானது. ஏன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்ல வந்து ஆஸ் அ புரோகிராமர் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பிளிசிட்டா கிரியேட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸ்ப்ரிங்கே உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணி குடுத்துரும். நம்ம வந்து அத வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? அதான் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கோட மெயின் அட்வான்டேஜ். ஓகேவா? நம்ம வந்து எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். எல்லாமே ஸ்ப்ரிங் வந்து பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் வந்து அதுவே கிரியேட் பண்ணி தரும். நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் வேல்யூஸ் கூட அதுவே இன்ஜெக்ட் பண்ணும். அதுக்கு பேர் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸ்ப்ரிங்கே எல்லாமே பார்த்துக்கும். அதான் மெயின் அட்வான்டேஜ். ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் வந்து இன்னொரு பேர் இருக்கு. அது வந்து ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ஃப்ரேம்வொர்க்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் வந்து இட் இஸ் பில்ட் ஆன் ஜேடிபிசி பிளஸ் ஹைபர்நெட். ஓகேவா? அதுக்கு பேர் வந்து ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ஃப்ரேம்வொர்க்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் வந்து. ஓகேவா? இப்போ வந்து அது எப்படி ஸ்ப்ரிங் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்ப்ரிங்ல வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கு. ஓகேவா? அதுக்கு வந்து ஸ்ப்ரிங் கண்டெய்னர். ஓகேவா? இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னர்ல தான் அது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ண போகுது. ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகுறது வந்து பீன்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுதுல்ல. ஸோ வந்து இப்போ ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் ஆகுதுன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து பீன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்ப்ரிங்ல. அந்த ஆப்ஜெக்ட்ன்னு சொல்ல மாட்டோம். அது வந்து பீன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டூடண்ட் கிளாஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் தான் பீன். ஓகேவா? ஸ்ப்ரிங் கண்டெய்னர்ல 2 இருக்கு. பீன் ஃபேக்டரி, அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ். பீன் ஃபேக்டரி வந்து இப்ப யூஸ் பண்றது இல்ல. ஸோ அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் தான் அதோட அட்வான்ஸ் வெர்ஷன். ஸோ அதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் தான் ஸ்ப்ரிங் கண்டெய்னர். ஓகேவா? ஸ்ப்ரிங் கண்டெய்னர்ஸ் சொன்னா அது வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் பீன்னா ஒண்ணும் இல்ல, அது ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? சப்போஸ் இங்க ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த ஒரு பீனும் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? நான் முன்னாடி சொன்ன மாரி தான் நம்ம எதுவும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேணாம். ஸ்ப்ரிங்கே கிரியேட் பண்ணும். ஓகேவா? தென் இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து கிரியேட் பண்றோம் ஸ்ப்ரிங்ல. ஸோ அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்ல வந்து மேல வந்து இங்க வந்து ஒரு மெட்டா டேட்டா குடுக்குறோம். நான் நான் அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்ப வந்து பீன் டேக் குடுக்குறோம். ஓகேவா? பீன். இந்த பீன் இங்க இருக்கு பார்த்தீங்களா? பீன் கிளாஸ் ஈக்குவல் டூ காம் டாட் ஸ்டூடண்ட். காம் வந்து பேக்கேஜ் நேம், ஸ்டூடண்ட் வந்து என் கிளாஸ் நேம். ஓகேவா? நம்ம வந்து இந்த ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் வந்து குடுக்குறோம். ஓகே. ஐடி வந்து அந்த ரெஃபரன்ஸ். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட்டோட ரெஃபரன்ஸ். ஓகேவா? இப்ப இந்த டேக் எழுதியதுக்கு அப்புறம் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து இந்த சர்க்கிள் மாரி இருக்குல்ல, இது வந்து ஒரு பீன். ஓகேவா? எஸ்ன்னு இருக்க அந்த ரெஃபரன்ஸ்ல இந்த பீன் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். பீன்னா ஒண்ணும் இல்ல, இந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் வேணும்னா நம்ம கெட் பீன்னு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் நேம் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னர்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எடுத்து குடுக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்கா இதான் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? இப்ப வந்து நம்ம புரோகிராமிங் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஒரு ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்றேன். எக்லிப்ஸ் எக்லிப்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ் எடிஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓப்பனிங் எக்லிப்ஸ். இப்ப வந்து ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப வந்து எப்படி ஒரு ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் வந்து செட்டப் பண்றதுன்னு பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப வந்து ஃபைல், நியூ கிளிக் பண்ணுங்க. நியூ கிளிக் பண்ணிட்டு நியூ மேவன் ப்ராஜெக்ட்டா சாரி மேவன் ப்ராஜெக்ட் சாரி. ஃபைல், நியூ, கிளிக் மேவன் ப்ராஜெக்ட். மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் சிம்பிள் ப்ராஜெக்ட் அண்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இங்க குரூப் ஐடி வந்து பேக்கேஜ் நேம். பேக்கேஜ் நேம் வந்து நான் காமன் வச்சுக்கிறேன். ஆர்டிஃபேக்ட் ஐடி வந்து இது ப்ராஜெக்ட் நேம். ப்ராஜெக்ட் நேம் வந்து ஸ்ப்ரிங் டியூட்டோரியல் வைக்கிறேன். ஸ்ப்ரிங் டியூட்டோரியல் டியூட்டோரியல். ஓகேவா? ஸ்ப்ரிங் டியூட்டோரியல்னு வச்சு செட் பண்ணிட்டேன். இப்ப வந்து நான் ஃபினிஷ் குடுக்குறேன். இப்ப ஸ்ப்ரிங் டியூட்டோரியல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, டிபெண்டன்சி கிரியேட் பண்ணணும். ஓகேவா? டிபெண்டன்சி வந்து இப்ப இந்த ஸ்ப்ரிங் அந்த ஜார் ஃபைல்லாம் இருக்குல்ல. ஸோ இப்ப நம்ம ஸ்ப்ரிங்க்கு தேவையான இந்த எக்ஸ்டர்னல் ஃபைல்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ல வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ மேவன் ப்ராஜெக்ட்ல வந்து என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம வந்து வெறும் லிங்க் மட்டும் பேஸ்ட் பண்ணா போதும். மீதிலாம் அதுவே டவுன்லோட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ல இன்சர்ட் பண்ணும். நம்ம வந்து அது எப்படின்னு பார்ப்போம். pom.xml இருக்குல்ல, இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம், இதுல வந்து நான் சொல்ற லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. அந்த லிங்க் வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். ஓகேவா? ஸ்ப்ரிங்குக்கு. இப்ப வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ப்ரௌசர் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு எம்பிஎன் ரெபாசிட்டரின்னு இருக்கும். ஓகேவா? இத கிளிக் பண்ணுங்க. இதுல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் லிங்க கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ரிங் கான்டாக்ட்ஸ்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்குல்ல இத கொடுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த வெர்ஷன் வந்து எது மேக்ஸிமம் யூசேஜ் பாருங்க. நான் வந்து இதான் யூஸ் பண்றேன். 5.3.23 ஓகேவா? அத கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இத கிளிக் பண்ணுங்க மேவன் ஓகேவா? இது கிளிக் பண்ணா இது காப்பி ஆயிரும். பண்ணிட்டு எக்லிப்ஸ் வாங்க. எக்லிப்ஸ் வந்து நான் சொல்ற டேக் வந்து டைப் பண்ணுங்க. டிபெண்டன்சிஸ்னு டேக் இருக்கும் ஓகேவா? அதுக்குள்ள இப்போ நம்ம காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கீழே அந்த எக்ஸ்டர்னல் ஃபைல்லாம் ஸ்ப்ரிங் டவுன்லோட் ஆகி இங்கே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஸ்ப்ரிங்குக்கு என்னென்ன தேவையோ அதோட ஃபைல்ஸ்லாம் இதில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் ஓகேவா? தென் வந்து அவள் தான் இப்போதைக்கு இதுதான் ஸ்ப்ரிங்கோட செட்டப் ஓகேவா? அடுத்து வந்து இப்போ வந்து ஒன்று பண்ண போகிறோம் ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து எப்படி ஸ்ப்ரிங் வந்து இப்போ வந்து நான் வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேக்கேஜ் வந்து காமன் வச்சுக்கிறேன். பேக்கேஜ்குள்ள ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேவா? இப்போ வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் ஓகேவா? நம்ம கண்ட்ரோல் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற கண்ட்ரோல் எல்லாமே நம்ம ஸ்ப்ரிங் கொடுக்குறோம். ஸோ இதான் ஸ்ப்ரிங் ஐஓசி ஓகேவா? நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரிங் ஐஓசி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா? இப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடி அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் நேம் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் நேம் கொடுக்குறேன் ஓகேவா? இப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு டிஃபால்ட்டாக கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கொடுக்குறேன். கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஓவர் ரைட் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டரில் ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஐ ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஓகேவா? ஸ்டூடெண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு கொடுக்குறேன். கன்ஸ்ட்ரக்டர் ஓகேவா? இப்போ வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி இந்த ஸ்ப்ரிங் வந்து இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுதுன்னு பார்ப்போம் ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு மெயின் கிளாஸ் எழுதுறேன். இதுக்கு தான் ஸ்ப்ரிங் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும். இப்போ வந்து நான் ஸ்டார்டிங் ஒன்று சொன்னால எக்ஸ்எம்எல் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு. இப்போ வந்து அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து இந்த ரீசோர்ஸஸ் கீழே வந்து நம்ம ஒன்று பண்ணணும் ஓகேவா? இங்கே ரீசோர்ஸ் கிளிக் பண்ணி நியூ எங்கள் எக்ஸ்எம்எல் ஃபைல் இல்லை அதர் எக்ஸ்எம்எல் ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து சும்மா கான்ஃபிக் டாட் எக்ஸ்எம்எல் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேவா? கான்ஃபிக் டாட் எக்ஸ்எம்எல் ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இந்த கான்ஃபிக் டாட் எக்ஸ்எம்எல் இருக்குல்ல இந்த ஃபைல் நான் இந்த லிங்க் நான் இந்த இது கொடுக்குறேன். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பீன் டேக்குள்ள வந்து நம்ம அந்த கிளாஸ் பாத் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரிங் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து பார்க்கும். எக்ஸ்எம்எல் ஃபைல் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்குள்ள இந்த மாதிரி பீன் இந்த கிளாஸ் சைடு இந்த கிளாஸோட இந்த கான்ஃபிகரேஷனை கொடுக்குறோம்ல. ஸோ நம்ம என்ன கிளாஸ் நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற அதோட ஆப்ஜெக்ட் வந்து அது கிரியேட் பண்ணி ஸ்ப்ரிங் கண்டெய்னரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ஓகேவா? இப்போ வந்து காப்பி தி ஃபுல் குவாலிஃபைட் நேம் இருக்கா ஓகே அதை கிளிக் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருங்க ஓகேவா? அதுக்கப்புறம் ஐடி வந்து நம்ம ரெஃபரன்ஸ் அந்த என்ன ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம அந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னர் வந்து நம்ம அந்த ஐடியை கூப்பிட்றோம் அந்த ஆப்ஜெக்ட் கூப்பிட்றோம் நான் வந்து எஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா? இப்போ வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேவா? இந்த பீன் டேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரன் ஆகும்போது இந்த இந்த கிளாஸ் வந்து ஆப்ஜெக்டாக மாறும். அது வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம பீன் சொல்லுவோம். அது வந்து ஸ்ப்ரிங் கண்டெய்னர் வந்து ஸ்டோராக இருக்கும் ஓகேவா? ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நம்மளே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் எப்படி நம்ம கால் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம் ஓகேவா? என்ன கண்டெய்னர் சொன்னேன்? 2 கண்டெய்னர் இருக்கு. பீன் ஃபேக்டரி ஒன்று இருக்கு. அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம் ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும் ஓகேவா? அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் ஈக்குவல் டு அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம் ஓகேவா? கிளாஸ் ஃபார் அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் வந்து இன்டர்ஃபேஸ் ஓகேவா? ஸோ வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ இன்டர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட் இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ்குள்ள தான் கெட் பீன் மெத்தட் இருக்கு ஓகேவா?
இப்ப வந்து இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இன்டர்ஃபேஸோட மெத்தட் ஆக்சஸ் பண்ணணும்னா, அதுக்கு வந்து அதுக்கு வந்து அது ஒரு சப் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? கிளாஸ் பாத் எக்ஸ்எம்எல் அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் இருக்குல்ல. இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதோட அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் மெத்தட் ஓகேவா? ஸோ வந்து கிளாஸ் பாத் எக்ஸ்எம்எல்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அத வந்து நம்ம வந்து இதுல ஸ்டோர் பண்ணிக்கணும். இந்த இன்டர்ஃபேஸ்ல ஓகேவா? பண்ணிட்டு, இப்ப வந்து இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலோட நேம் குடுக்கணும் இங்க. இத கிளிக் பண்ணி கண்ட்ரோல் சி குடுங்க. கண்ட்ரோல் சி குடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணோனே ரெடி ஆயிரும். ஓகேவா? இப்ப வந்து இந்த ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆனோனே என்ன பண்ணும்னா, ஸ்ட்ரெயிட்டா அந்த config.xml ல போகும். config.xml ல போயிட்டு, இந்த மெட்டா டேட்டாலாம் ரீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த பீன் கிளாஸ் இருக்குல்ல. ஸோ இங்க ஒரு பீன் கிளாஸ் இருக்கு. ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரு பீன் கிரியேட் பண்ணும். பீன்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா யூசுவலா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் என்ன ஆகும்? கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் என்ன இங்க நம்ம வந்து இங்க ஓவர் ரைட் பண்ணி என்ன எழுதியிருக்கோம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டட் ஐ ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரா? இப்ப வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. நம்ம வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. இப்ப நம்ம ரன் பண்ணும்போது அந்த கன்ஸ்ட்ரக்டரோட அவுட்புட் வரும் பாருங்க. ஹாய் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட்னு வந்துச்சா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஸ்ப்ரிங்கே வந்து இது பண்ணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். நம்ம எதுவும் ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ண வேணாம். ஆஸ் எ புரோகிராமர் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்ன நம்ம வந்து லாஜிக் எழுதணும். மீதி எல்லாமே ஸ்ப்ரிங் பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ இதான் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க். அ ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க். இது என்ன கான்செப்ட்னா, இது வந்து இன்ஜெக்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் ஐஓசி, ஸ்ப்ரிங் ஐஓசி. ஓகேவா? இப்ப வந்து ஸ்ப்ரிங் ஐஓசியோட இது பார்ப்போம். தியரி பார்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸ்ப்ரிங் ஐஓசினா ஸ்ப்ரிங் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்னா ரிவர்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற கண்ட்ரோல் எல்லாமே நம்ம ஸ்ப்ரிங் கிட்ட குடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதான் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். த ஐஓசி கண்டெய்னர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இனிஷியேட்டிங், கான்ஃபிகரிங் அண்ட் அசெம்பிளிங் தி ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னரே எல்லாமே பார்த்துக்கும். இந்த இனிஷியேட் பண்றது, கான்ஃபிகர் பண்றது, இன்ஜெக்ட் பண்றது எல்லாமே இந்த கண்டெய்னரே பார்த்துக்கும். ஓகேவா? இந்த கண்டெய்னர்லயே 2 இருக்கு. ஓகேவா? பீன் ஃபேக்டரி ஒண்ணு இருக்கு. அண்ட் வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் வந்து இந்த என்டர்பிரைஸ் ஆப் டெவலப்மெண்ட் இதுல இப்ப இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். இப்ப வந்து இந்த எக்ஸிகியூஷன் எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த config.xml கிரியேட் பண்ணோம்ல. ஸோ அந்த config.xml தான் ஃபர்ஸ்ட் வந்து ரன் ஆகும். ஓகேவா? நம்ம ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் ரன் பண்ணும்போது. ஸோ அதுல வந்து இப்ப வந்து நம்ம இந்த மெயின் இப்ப வந்து இந்த மெயின் மெத்தட்ல வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் குடுத்துருக்கோம்ல. இப்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது மெயின் மெத்தட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெயின் மெத்தட் தான். ஓகேவா? இந்த மெயின் மெத்தட்குள்ள போயிட்டு இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் இருக்குல்ல. இந்த நியூ கிளாஸ் பாத் டாட் அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனோனே இந்த config.xml குடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த ஃபைல் எங்க இருக்குன்னு போய் தேடும். தேடி இந்த ஃபைல்குள்ள போகும். இந்த மெட்டா டேட்டாக்குள்ள ரீட் ஆகும். ரீட் ஆயிட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்டூடண்ட் இருக்கா? இந்த பீன் டேக்குள்ள போய் இந்த காம் டாட் ஸ்டூடண்ட் இருக்குல்ல. இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட்க்கு இந்த ரெஃபரன்ஸ் வந்து எஸ்ன்னு வந்து மார்க் ஆகும். ஓகேவா? திருப்பி இன்னொரு டேக் போட்டு அதே கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது திருப்பி இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து எஸ்1 ஆகும். ஓகேவா? ஃபைல் இந்த ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் ஆகும்போது உங்களுக்கே தெரியும். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆனா என்ன ஆகும்? இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்னென்னலாம் எழுதியிருக்கோமோ அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? நான் என்ன எழுதியிருக்கேன்? ஹாய் ஃப்ரம் ஸ்டூடண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட்னு எழுதியிருக்கேன். ஸோ அவுட்புட்ல வந்து என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஹாய் ஃப்ரம் ஸ்டூடண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட்னு ஆகும். ஓகேவா? ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த அவுட்புட் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன பார்க்கணும்னா, ஸ்ப்ரிங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஓகேவா? நம்ம எதுவும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டாம். ஸோ இதான் இது. இந்த பிசினஸ் ஆப்ஜெக்ட்னா அதான் இப்ப நம்ம இந்த ஸ்டூடண்ட் கிளாஸ் எழுதியிருக்கோம்ல. ஸோ இதான் இந்த இது போஜோ. ஓகேவா? போஜோனா ஒண்ணும் இல்ல. இந்த கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. இந்த பிரைவேட் மெம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸோ அதான் போஜோ. ஓகேவா? இந்த கிளாஸ் தான். ஓகேவா? கான்ஃபிகரேஷன் மெட்டாடேட்டானா நம்ம இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்ல நம்ம எழுதியிருக்கோம்ல. இந்த இந்த மெட்டாடேட்டாலாம் எழுதியிருக்கோம்ல. ஸோ இதான் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் மெட்டாடேட்டா. ஸோ இது 2ம் வந்து தான் இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னர்ல வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு சிஸ்டமா ஒரு அப்ளிகேஷனா ரெடி ஆகும். ஓகேவா? இதான் இந்த ஸ்ப்ரிங் ஐஓசி கண்டெய்னர். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சினா என்ன? டிபெண்டன்சினா வேரியபிள்ஸ். ஓகேவா? ஒரு வேரியபிள் அதுக்கு வந்து வேல்யூ எதிர்பார்க்குதுல்ல. ஸோ அதுக்கு பேர் தான் டிபெண்டன்சி. ஓகேவா? நம்ம வந்து அந்த வேல்யூவை வந்து இன்ஜெக்ட் பண்ண போறோம். பட் நம்ம இன்ஜெக்ட் பண்ண போறதுல இது ஸ்ப்ரிங் தான் இன்ஜெக்ட் பண்ண போகுது. ஓகேவா? நம்ம வெறும் அந்த வேரியபிள்ஸ் அதெல்லாம் அசைன் மட்டும் பண்ணா மட்டும் போதும். மீதி வேல்யூஸ் எல்லாமே இந்த டிபெண்டன்சி வந்து பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் டிபெண்டன்சி. இப்ப நான் ஸ்ட்ரிங்க்கு வந்து அதுக்கு வேல்யூ இன்ஜெக்ட் பண்ணல. ஸோ அதுக்கு பேர் இன்ஜெக்ஷன். ஸோ மொத்தமா கான்செப்ட் சேர்த்தா டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஸோ இதுல வந்து 2 மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஒண்ணு வந்து செட்டர் இன்ஜெக்ஷன், இன்னொன்னு வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். செட்டர் இன்ஜெக்ஷன்னா செட்டர் மெத்தட் வச்சு நம்ம வந்து வேல்யூஸ் இன்ஜெக்ட் பண்ணோம் ஸ்ட்ரிங். ஓகேவா? பட் வேல்யூஸ் வந்து நம்ம மேனுவலா ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஸ்ப்ரிங்கே அதுக்கு வந்து அசைன் பண்ணிரும். அந்த செட்டர் மெத்தடுக்கு வந்து இந்த வேல்யூ. ஓகேவா? நம்ம இதுல வந்து நம்ம எக்ஸ்எம்எல் பேஸ்டு நம்ம இன்ஜெக்ஷன் வச்சுக்கோம். ஓகேவா? மொத்தமா இதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டி ஒண்ணு வந்து ப்ராப்பர்ட்டி டேக் வச்சு பண்ணுவோம். இன்னொன்னு வந்து
வேல்யூ வேல்யூ ஆட்ரிபியூட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ல யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு வந்து ப்ராப்பர்ட்டி ஸ்கீமா ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா, யூசிங் ப்ராப்பர்ட்டி டேக். ஸோ ப்ராப்பர்ட்டி டேக் வச்சு நம்ம எப்படி வேல்யூ இன்ஜெக்ட் பண்ணுவோம்னா, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீன் டேக் ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம் ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? எக்ஸ்எம்எல் வச்சுன்னா, அது வந்து ஒரு பீன் டேக்ல எழுதுவீங்க. ஸோ அதுக்கு அந்த அந்த எந்த கிளாஸ்க்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்களோ, அந்த கிளாஸோட பாத் ஓகேவா? ஃபுல்லி குவாலிஃபைட் நேம். ஸோ அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்களோ, அதோட ரெஃபரன்ஸ் தான் ஐடி ஓகேவா? ஸோ நான் அந்த ரெஃபரன்ஸ் வந்து எஸ்ன்னு வச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்க வந்து அதில வந்து 2 வேரியபிள்ஸ் இருக்கு. ஐடி இருக்கு, நேம் இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு வந்து வேல்யூ இன்ஜெக்ட் பண்ணணும் ஓகேவா? ஸோ நீங்க கிளாஸ்ல வந்து நீங்க செட்டர் மெத்தடா எழுதி வச்சிருப்பீங்க ஓகேவா? இப்போ நீங்க வந்து அதுக்கு மேப் பண்ணணும் ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மெத்தட் வந்து அது மேப் பண்ணும் ஓகேவா? அது வந்து இன்டர்னலாவே ஸ்ப்ரிங் பார்த்துக்கும் ஓகேவா? நீங்க வெறும் இந்த மாரி டேக் போட்டு எழுதினா போதும். தென் வந்து நீங்க செட்டர் மெத்தட் வந்து நீங்க வந்து இது ரைட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா? இப்போ ப்ராப்பர்ட்டி இப்போ நேம் ஈக்குவல் டு ஐடி. நேம் வந்து வேரியபிள் ஓகேவா? வேரியபிள் நேம் வந்து ஐடி. ஸோ வேல்யூ டேக்ல வந்து வேல்யூ கொடுக்கணும் 1 ஓகேவா? இப்போ இன்னொரு வேரியபிள் இருக்கு நேம். ஸோ வந்து நேம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். நேம் ஈக்குவல் டு நேம். அதுக்கு வந்து வேல்யூ வந்து ஆகாஷ்ன்னு செட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் ஓகேவா? இந்த செகண்ட் வே என்னன்னா வேல்யூ ஆட்ரிபியூட். நம்ம வந்து போன மெத்தட்ல வந்து வேல்யூ வேல்யூ தனியா ஒரு டேக் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ராப்பர்ட்டி ஒரு டேக் யூஸ் பண்ணியிருப்போம். இதுல வந்து ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்து வேல்யூ ஆட்ரிபியூட் வச்சு யூஸ் பண்றோம். லைன் கோட் ரெடியூஸ் பண்றோம் ஓகேவா? அதுல வந்து ப்ராப்பர்ட்டி டேக்குள்ள வேல்யூ டேக் வச்சு நம்ம ரைட் பண்றோம். இதுல வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி டேக்குள்ள வந்து வேல்யூ ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம். அங்க வந்து 2 டேக் யூஸ் பண்றோம். இங்க வந்து ஒரே டேக்ல வந்து எழுதுறோம் ஓகேவா? ஸோ அதான் இதுக்கும் அதுக்கும் இருக்க வித்தியாசம். நேம் வந்து வேரியபிள், வேல்யூ ஈக்குவல் டு அதுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்றோம். இது எல்லாமே ஒரு பீன் டேக்குள்ள தான் எழுதுறோம். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இது அசைன் ஆகும் ஓகேவா? இப்போ இன்னொரு பீன் டேக் போட்டீங்கன்னா, நீங்க தான் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணணும் ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக் போட்டு தான் செட் பண்ணணும் ஓகேவா? இப்போ அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டி ஸ்கீமான்னு ஒன்று இருக்கு. ப்ராப்பர்ட்டி ஸ்கீமா வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றதுக்கு இந்த மாதிரி செட்டர் இன்ஜெக்ஷன்ல இப்போ வந்து பி இஸ் டு யூசர் நேம்னா அது வந்து வேரியபிள் நேம் ஈக்குவல் டு நம்ம டபுள் கோட்ல கொடுக்குறோம் அது வந்து வேல்யூ ஓகேவா? இப்போ இந்த செட்டர் இன்ஜெக்ஷன்ல நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? இந்த வேல்யூ இப்போ வேல்யூல நீங்க அசைன் பண்றீங்களா? ஸோ இந்த வேல்யூ ஆட்ரிபியூட் வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பும் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல வந்து ஸ்ட்ரிங் மட்டும் தான் இன்ஜெக்ட் பண்ண முடியும் ஓகேவா? இப்போ சப்போஸ் நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க இதுல அசைன் பண்ணணும்னா பண்ண முடியாது இந்த வேரியபிளுக்கு வேல்யூ ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி. பட் நீங்க வந்து ரெஃபரன்ஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த வேரியபிள் நேம் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா? ஆர்இஎஃப் ஈக்குவல் டு போட்டு டபுள் கோட் போட்டு அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் ஓகேவா? ஸோ நம்ம அதை வந்து நம்ம வீடியோல பார்க்கலாம் ஓகேவா? சரி இப்போ நம்ம வந்து ப்ராக்டிகலா பார்ப்போம். நான் புதுசா ஒரு மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் சிம்பிள் மேவன் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜ் வந்து காம் வச்சுக்கிறேன். இது வந்து இன்ஜெக்ஷன் வச்சுக்கிறேன். ப்ராஜெக்ட் நேம் வந்து இன்ஜெக்ஷன் வச்சுக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இன்ஜெக்ஷன் இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்ப்ரிங் செட்டப் பண்ணும் ஓகேவா? இப்போ வந்து டிபெண்டன்சி டேக் எழுதணும் ஓகேவா? நெக்ஸ்ட் குரோம் ப்ரௌசர் இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசர் போயிட்டு இது பண்ணுங்க. எம்பிஎன் ரெபாசிட்டரின்னு டைப் அடிச்சுட்டு ஸ்ப்ரிங் கான்டாக்ட்ஸ்னு டைப் பண்ணுங்க ஓகேவா? ஸ்ப்ரிங் கான்டாக்ட்ஸ்னு டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வருதுல அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த வெர்ஷன் கிளிக் பண்ணுங்க. நான் சொல்ற வெர்ஷன் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. 5.3.23 ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இந்த டிபெண்டன்சி டேக்குள்ள பேஸ்ட் பண்ணிருங்க ஓகேவா? பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்போ ஸ்ப்ரிங் அந்த ஜார் ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஓகேவா? இப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த எஸ்ஆர்சி மெயின்ல வந்து நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றேன் ஓகேவா? பேக்கேஜ் நேம் வந்து இது செட்டர் இன்ஜெக்ஷன் ஓகேவா? கொடுத்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்றேன் ஓகேவா? ஸ்டூடெண்ட் கிளாஸ் கிரியேட் பண்றேன் ஓகேவா? ஸ்டூடெண்ட்ல வந்து ஐடி இருக்கு, அதுக்கப்புறம் நேம் இருக்கு ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து செட்டர் மெத்தட் எழுதுறோம். எக்லிப்ஸ்ல வந்து நீங்க வந்து செட்டிங்ஸ்ல இருக்கும் ஓகேவா? சோர்ஸ் கிளிக் பண்ணி ஜென்ரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் செலக்ட் ஆல் கொடுத்து ஜென்ரேட் கொடுத்துருங்க. வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் ஓவர் ரைட் பண்றேன். இப்போ டூ ஸ்ட்ரிங் மெத்தடும் ஓவர் ரைட் பண்ணிட்டேன். இப்போ கிளாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இது பண்றேன் கிளாஸ். இப்போ நான் வந்து மெயின் கிளாஸ் எழுதுறேன். இப்போ மெயின் மெத்தட் எழுதுறேன்.
இப்போ வந்து ஸ்ப்ரிங் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறேன். அப்ளிகேஷன் கான்டெக்ட்னா ஸ்ப்ரிங் கண்டெய்னர் ஓகேவா? அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் ஈக்குவல் டு நியூ. இப்போ நம்ம வந்து XML ஃபைலில் தானே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ல எழுதுறோம். ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் பாத் XMLனு ஒரு கிளாஸ் இருக்கும். அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் ஓகேவா? கொடுத்துட்டு அதோட பாத் வந்து நம்ம இங்கே போடணும். இருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் XML ஃபைல் கிரியேட் பண்ணிடலாம். நியூ அதர் கிளிக் பண்ணிட்டு இங்கே XML கிளிக் பண்ணிட்டு config.xml கொடுத்துட்டீங்களா? இப்போ வந்து நான் இந்த லிங்க் தரேன். நீங்கள் இந்த XML இருக்கிறத மட்டும் பேஸ்ட் பண்ணுங்க. இந்த மெட்டா டேட்டா மட்டும் பேஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு இது எடுத்துருங்க. மீதி இருக்கிறது எல்லாமே காமன் ஓகேவா? நீங்கள் எல்லா ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட்லையும் நீங்கள் கண்டிப்பாக XML யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் போட்டு தான் ஆகணும். நான் லிங்க் தரேன், நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா? இப்போ வந்து இப்போ ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி நம்ம ஸ்ப்ரிங்கு கிட்ட சொல்லுவோம் அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க, அதுக்கு வந்து பீன்னு ஒரு டேக் இருக்கு ஓகேவா? பீன் டேக் எழுதிடுறேன். ஓகே, இப்போ வந்து அது எந்த கிளாஸ்ன்னு சொல்லணும்ல. ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு இப்போ கிளாஸோட பார்த்தது ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் ஓகேவா? கொடுத்துட்டு இது காப்பி குவாலிஃபைட் நேம் கொடுத்துட்டு இது பண்ணுங்க ஓகேவா? இப்போ ஐடி நீங்கள் என்னென்னு வச்சுக்கலாம். நான் வந்து எஸ் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி செட் பண்ணணும். மொத்தம் 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு ஓகேவா? மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி இருக்கு, நேம் இருக்கு ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் அசைன் பண்ணணும்னா ப்ராப்பர்ட்டி டேக் தான். ப்ராப்பர்ட்டி இன்டர்னலாகவே இது வந்து ப்ராப்பர்ட்டி டேக். இப்போ அந்த செட்டர் மெத்தட் இருக்குல்ல, ஒன்று அசைன் பண்ணியிருப்பீங்களா? இந்த இன்டர்னலாகவே இந்த ப்ராப்பர்ட்டி டேக் வந்து அதுக்கு அந்த செட்டர் மெத்தடில் வந்து மேப் பண்ணிடும் ஓகேவா? எல்லாமே ஸ்ப்ரிங் பார்த்துக்கணும், நம்ம எதுவும் பண்ண வேணும் ஓகேவா? வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி செட் பண்ண போகிறோம், அதுக்கு நேம் ஓகேவா? நேம் ஈக்குவல் டு ஐடி ஓகேவா? நம்ம பார்க்கறது வந்து ஃபர்ஸ்ட் வே ஓகேவா? வேல்யூ நெக்ஸ்ட் வந்து வேல்யூ டேக் எழுதுறோம். வேல்யூ ஈக்குவல் டு 1 ஓகேவா? சேம் இப்போ வந்து நேம் எழுதுறோம் ஓகேவா? நேம் வந்து நான் பிரியான்னு கொடுக்குறேன் ஓகேவா? அவள் தான் இப்போ வந்து வேல்யூ செட் பண்ணி ஆச்சு. ஓகே, அவள் தான் இப்போ வந்து இப்போ பீன் ஆப்ஜெக்ட் இப்போ ரன் பண்ண ஒரு பீன் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி அதுக்குள்ள வந்து இந்த ஆட்ரிபியூட்லாம் இருக்கும். நேம் ஐடி ஈக்குவல் டு 1, நேம் ஈக்குவல் டு பிரியா. இப்போ வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னர்லேருந்து நம்ம வந்து வாங்கிக்கிறோம் ஓகேவா? மெயின் மெத்தடில் ஓகேவா? இப்போ மெயின் மெத்தடில் எழுதுறோம் பாருங்க. இந்த கிளாஸ் பார்த்து எக்ஸாம்பிளுக்கு அதை காப்பி பண்ணுங்க, Ctrl+C கொடுங்க, இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்க ஓகேவா? டபுள் கோட்ல ஓகேவா? கொடுத்துட்டு இது கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இப்போ வந்து இப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஸ்ப்ரிங் கண்டெய்னர்லேருந்து எடுக்கணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்னா கெட் பீன் ஓகேவா? கெட் பீன் கொடுத்து அது ரெஃபரன்ஸ் நான் எஸ்ன்னு வச்சிருக்கேன். கொடுத்துட்டு இப்போ இந்த மெத்தட் வந்து ரிட்டர்ன் டைப் வந்து இது ஆப்ஜெக்ட் சூப்பர் கிளாஸ் சூப்பர் கிளாஸ் ஓகேவா? ஆப்ஜெக்ட் இந்த ரிட்டர்ன் டைப் வந்து ஆப்ஜெக்ட் ஓகேவா? சூப்பர் மோஸ்ட் பேரண்ட் கிளாஸ் ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அதை வந்து அப்காஸ்டிங் ஆகுது இன்டர்னலாகவே. ஸோ நம்ம வந்து அது நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம டவுன் காஸ்ட் பண்ணுறோம் ஓகேவா? ஸ்டூடெண்ட் ஏன் டவுன் காஸ்ட் பண்ணுறோம்னா ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸ் தான் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து டவுன் காஸ்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் எஸ் ஈக்குவல் டு பண்ணிட்டு இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்ட்ரிங் மெத்தட் ஓவர் ரைட் பண்ணதால இப்போ நான் அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த ஸ்டேட்ஸ்லாம் பிரிண்ட் ஆகும். அந்த வேரியபிள்ஸ் அந்த வேல்யூஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பிரிண்ட் ஆகும் ஓகேவா? ஓகே, பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 1, பிரியா ஈக்குவல் டு 1 செட் ஆயிடுச்சா? பார்த்தீங்கன்னா தெரியும், ஐடி ஈக்குவல் டு 1, பிரியா ஈக்குவல் டு 1. இப்போ வந்து செட்டர் இன்ஜெக்ஷனோட ஃபர்ஸ்ட் வே முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் வே என்னன்னா, இப்போ வந்து 2 டேக் எழுதுறோம், ப்ராப்பர்ட்டி வேல்யூ. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், ஒரே டேக்ல எழுதிடுறோம் ஓகேவா? வேல்யூ இப்போ ப்ராப்பர்ட்டி டேக் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் ஓகேவா? இப்போ வேல்யூ ஈக்குவல் டு 1 ஓகேவா? இது வந்து செகண்ட் வே ஓகேவா?
ஐடி ஈக்குவல் டு நேம். இப்போ வேரியபிள் நேம் வந்து நேம் ஈக்குவல் டு நேம், வேல்யூ ஈக்குவல் டு இப்போ வேறு ஏதாச்சும் நேம் வந்து டோனின்னு வச்சுக்கலாம். டோனி போட்டாச்சு. டோனி வேல்யூ ஈக்குவல் டு முடிஞ்சிச்சு. கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துட்டேன். மெயின் ப்ரோக்ராமில் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிங்கன்னா பார்த்தா தெரியும். ஐடி ஈக்குவல் டு 1, நேம் ஈக்குவல் டு டோனி. இது வந்து இன்னொரு வே ஆஃப் செட்டர் இன்ஜெக்ஷன். ஓகேவா? இப்போ தேர்ட் வந்து ப்ராப்பர்ட்டி ஸ்கீமா. ப்ராப்பர்ட்டி ஸ்கீமாவில் என்ன பண்ணுவோம்னா இது 2 எழுத தேவையில்லை. ஓகேவா? அதுக்கு பதிலாக இந்த பீன் டேக்லேயே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பி இஸ் டு வேரியபிள் நேம் என்ன ஐடி ஈக்குவல் டு 1. ஓகேவா? பி ஈக்குவல் டு நேம் வந்து விராட்னு வச்சுக்கேன். ஓகேவா? விராட் கோலி. ஓகேவா? சேவ் பண்ணுறேன். இது வந்து இதில் வந்து அசைன் ஆயிரும். இந்த செட்டர் மெத்தட் இதுதான் அசைன் ஆயிரும். இப்போ வந்து நான் மெயின் மெத்தட் ரன் பண்ணுறேன். இப்போ மெயின் மெத்தட் ரன் பண்ணும்போது அவுட்புட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஐடி ஈக்குவல் டு 1, நேம் ஈக்குவல் டு விராட் கோலி. ஸோ இதுதான் செட்டர் இன்ஜெக்ஷன். செட்டர் இன்ஜெக்ஷனில் வந்து 3 மெத்தட் பார்த்தாச்சு. அப்புறம் போன வீடியோவில் வந்து நம்ம செட்டர் இன்ஜெக்ஷன் பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷனில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட்ஸ்னு டேக் யூஸ் பண்ணுவோம். பட் செட்டர் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி டேக் ப்ளஸ் வேல்யூ டேக் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட்ஸ்னு டேக் இருக்குல்ல, ஸோ நம்ம இந்த டேக் தான் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது. இப்போ நேம்னா இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. இதில் வந்து பேராஸ்கீமா யூஸ் பண்ணியிருப்போம், பிஎஸ் டு ஐடின்னு. இதில் வந்து சிஎஸ் ஐடின்னு யூஸ் பண்ணியிருப்போம். மேலே வந்து சீன் போட்டுக்கோங்க, வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இவ்வளோ தான் 2 மெத்தட். சரி, நம்ம பார்ப்போம், ப்ரோக்ராமை பார்ப்போம். நான் சேம் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஸ்டூடெண்ட் கிளாஸில் ஐடி நேம் இருக்குது. தென் வந்து கன்ஸ்ட்ரக்டர் எழுதியிருக்கேன் ஃபார் ஐடி நேம், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எழுதியிருக்கேன். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஃபைலில் போகலாம். இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? பீன் டேக்ல கிரியேட் பண்ணுவீங்க. பீன் டேக் எழுதியாச்சு. தென் வந்து கிளாஸ் பார்த்து எழுதணும். கிளாஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் எழுதணும் அந்த கிளாஸுக்கு. ஸோ ட்ராக் பண்ணிக்கோங்க, காப்பி குவாலிஃபைட் நேம். ஐடி ஈக்குவல் டு S1 வச்சுருக்கேன். டபுள் கோட்டில் கொடுங்க. இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட்ஸ் அந்த டேக் இருக்கணும், கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க, வந்துடும். இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரே லைன்லேயே எழுதிக்கிறேன் அதை. ஓகேவா? இப்போ வந்து நேம் இப்போ என்ன வேரியபிள் அசைன் பண்ண போகிறீங்க? ஐடி. வேல்யூ வந்து 1ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? வேல்யூ ஈக்குவல் டு 1. தென் சிமிலர்லி நேமுக்கு 1 எழுதுவோம். நேம் வேரியபிளுக்கு நேம் வந்து நான் விஜய்னு வச்சுருக்கேன். ஓகே, இல்லை இப்போ கன்ஸ்ட்ரக்டருக்கு வேல்யூ பாஸ் பண்ணியாச்சு. இப்போ மெயின் ப்ரோக்ராம் போகலாம். போயிட்டு கன்ஸ்ட்ரக்டர் டாட் எக்ஸாம்பிள் இருக்கா? ஓகே, இப்போ வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரிங் கண்டெய்னர் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கு மெத்தட் வந்து கெட் பீன் இருக்குது. கெட் பீன் வந்து கான்டெக்ட் கிளாஸ்க்குள்ள இருக்குது. ஸோ கான்டெக்ட் டாட் கெட் பீன் எழுதணும். ரெஃபரன்ஸ் வந்து S1 வச்சுருக்கேன். இந்த அவுட்புட் வந்து ஆப்ஜெக்ட் சூப்பர் மோஸ்ட் பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஒரு டைப் இருக்குது. நம்ம வந்து டவுன் காஸ்ட் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்னு. ஸ்டூடெண்ட் இப்போ வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் பிரிண்ட் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். நான் 2 ஸ்ட்ரிங் ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் பிரிண்ட் பண்ணால் அதோட ஸ்டேட்ஸ்லாம் பிரிண்ட் ஆகும். ஸ்டேட்ஸ்னா வேரியபிள்ஸ். ஸோ ஐடி நேம் தான் அது கூட அது இருக்கிற வேரியபிள்ஸ். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது ஐடி ஈக்குவல் டு 1, நேம் ஈக்குவல் டு இது விஜய்னு வரும். ஓகேவா? ஸோ வந்துருச்சா? ஸோ இது ஒரு மெத்தட். இது ஒரு வே. இன்னொரு வே பார்க்கலாம். இன்னொரு வே வந்து வேற ஸ்கீமா. ஸோ வந்து நான் இதில் இருக்க எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். கண்ட்ரோல் சி. காப்பி ஆகுறேன். சரி, நம்மளே எடுக்கலாம். சரி, நம்மளே டைப் பண்ணலாம். திருப்பி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகேவா? பீன்னு ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதுக்கு வந்து கிளாஸ் கொடுக்கலாம். கிளாஸ் ஈக்குவல் டு இதே கிளாஸ் தான். ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஐடி ஈக்குவல் டு S1 கொடுக்குறேன். S2 தென் வந்து
இப்போ பார்த்தீங்கன்னா பீன் கிளாஸ் நம்ம இப்படியும் போடலாம், இல்லைன்னா நம்ம இப்படி செல்ஃப் க்ளோசிங் டாகும் போடலாம். ஓகேவா? போட்டுட்டு எந்த ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டர். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் சி இஸ் டு ஐடி ஈக்குவல் டு 2, தென் வந்து நேம், வேரியபிள் நேம் ஈக்குவல் டு இது டோனி. இப்போ இன்னொரு இது பண்ணும். இப்போ வந்து இந்த லைன் வந்து நீங்கள் ரைட் பண்ணுவது ஏற்கனவே கொடுத்துருக்க கோடில் வந்து பி தான் இருக்கும். ஸோ நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு பீக் ஃபுல்லாக சீன் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இல்லை. இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மெயின் மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெட் பீன் யூஸ் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் வந்து S2 வச்சிருக்கேன். S2 ஓகே. பிரிண்ட் பண்ணுற அவுட்புட் வரும் பாருங்க. வந்துருச்சா? ஐடி ஈக்குவல் டு 1, நேம் ஈக்குவல் டு விஜய். இது வந்து ஃபர்ஸ்ட் வேல யூஸ் பண்ணது. ஐடி ஈக்குவல் டு நேம் ஈக்குவல் டு டோனி. இது வந்து செகண்ட் வே. ஸோ இவ்வளோ தான் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். ஸ்ட்ரிங் அனோடேஷனில் இப்போ வந்து 4 டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து காம்பனெண்ட் அனோடேஷன், அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் அனோடேஷன், அதுக்கப்புறம் காம்பனெண்ட் ஸ்கேன் அனோடேஷன், அதுக்கப்புறம் வேல்யூ அனோடேஷன். இப்போ வந்து காம்போனன்ட் அனோடேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ வந்து நம்ம XML ஃபைலில் வந்து இந்த பீன் டேக் யூஸ் பண்ணி இந்த கிளாஸ் இந்த ஸ்பெசிஃபை பண்ணுவோம்ல, இந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த கிளாஸுக்கு மேலே காம்போனன்ட் நம்ம வந்து ஒரு அனோடேஷன் எழுதுனா போதும். நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஸ்ப்ரிங்கே அந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடும். நம்ம இந்த XML ஃபைலும் இந்த XML ஃபைலை வந்து ஸ்பெசிஃபை பண்ண வேணாம், பீன் டேக் போட்டு. ஓகேவா? இப்போ வந்து இந்த கான்ஃபிகரேஷன் அனோடேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறதா? இப்போ வந்து நம்ம XML ஃபைலே எழுத வேணாம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, கான்ஃபிகரேஷன் அனோடேஷன் போட்டால் போதும். ஒரு கிளாஸ் மேலே அதுவே அந்த கிளாஸை வந்து இதுவாத்துக்கும். என்ன சொல்கிறது, அந்த மெட்டாடேட்டா XML ஃபைல் மாதிரி ஒன்று எடுத்துக்கும். ஸோ அதுலேருந்து அது எந்தெந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும், எந்த பேக்கேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், அதெல்லாம் வந்து இந்த கான்ஃபிகரேஷன், இந்த காம்பனன்ட் ஸ்கேன், இந்த ரெண்டுமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸ், இந்த வேரியபிள்ஸ்லாம் இருக்குல்ல, ஐடி, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஐடி நேம்லாம் இருக்குல்ல. ஸோ சப்போஸ் நம்ம வந்து அதுக்கு வேல்யூ ஏதோ கொடுக்கணும்னா நம்ம வேல்யூ ஆட்ரிபியூட் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங் டியூட்டோரியல் வந்து இன்னொரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? பேக்கேஜ் com2 சரி, நம்ம வந்து இது வச்சுக்கலாம், அனோடேஷன், பேக்கேஜ் அனோடேஷன் ஃபினிஷ். ஸோ இந்த பேக்கேஜ்ல வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸுக்கு வந்து இது ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து இப்போ ஒரு காம்பனன்ட் கிளாஸ். ஓகேவா? இப்போ நம்ம பீனில் வந்து ஸ்பெசிஃபை பண்ண வேணாம், இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணு, இந்த மாதிரி இந்த காம்பனன்ட் அனோடேஷன் போட்டாலே போதும். நான் காம்பனன்ட் ஸ்ப்ரிங் தப்பாக போட்டேன். ஓகேவா? அந்த காம்பனன்ட்னு போட்டால் போதும். நம்ம ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் ரன் பண்ணும்போது இந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் வந்து ஸ்ப்ரிங் கண்டெய்னர் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த கிளாஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸ்ப்ரிங் நேம். இப்போ இந்த ரெண்டு இதுக்கும் இப்போ வந்து இப்போ 2 வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம வேல்யூ அட்ரிபியூட் பார்க்கலாம். ஓகேவா? வேல்யூ கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து பேக்கேஜ் வந்துடும். தென் வந்து வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? டபுள் கோட்டில் ஐடி ஈக்குவல் டு 1, அதுக்கப்புறம் தென் வேல்யூ 15 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து வேல்யூ கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம XML ஃபைல் கிரியேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம். இப்போ அனோடேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து XML ஃபைல் கிரியேட் பண்ணாமல் நம்ம அந்த கான்ஃபிகர், அந்த மெட்டாடேட்டா எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோம்னா, அது வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு அனோடேஷன் இருக்குது, கான்ஃபிகரேஷன் ஒரு அனோடேஷன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்பெசிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி பேக்கேஜுக்கு வந்து இந்த பேக்கேஜ்குள்ளே இருக்கிற கிளாஸுக்கு மட்டும் அதுக்கு மேலே எந்தெந்த கிளாஸுக்கு மேலே காம்போனன்ட் இருக்கோ அந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அது வந்து ஸ்ப்ரிங் கண்டெய்னர் ஸ்டோர் ஆகுன்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு கான்ஃபிக்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து கான்ஃபிகரேஷன் ஒரு கிளாஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ கான்ஃபிகரேஷன் போட்டாச்சு. இப்போ காம்போனன்ட் ஸ்கேன் ஒரு இது இருக்குது. ஓகேவா? இது எதுக்குன்னா, எந்தெந்த பேக்கேஜில் நம்ம வந்து அந்த ஸ்ப்ரிங் கிட்ட சொல்கிறோம், இந்த பேக்கேஜ்குள்ள போய் தேடி எந்தெந்த அந்த பேக்கேஜ்குள்ள என்னென்ன கிளாஸ் மேலே வந்து காம்போனன்ட்னு அனோடேஷன் இருக்கோ அந்தந்த கிளாஸுக்கு வந்து பீன் கிரியேட் பண்ணு, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அதான் இந்த காம்போனன்ட் ஸ்கேனோட வேலை. அதுக்கப்புறம்
பேஸ் பேக்கேஜஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து நம்ம பேக்கேஜ் பாத் சொல்லணும். இப்போ நம்ம அனோடேஷன் கொடுத்தா அந்த அனோடேஷனுக்குள்ள என்னென்ன கிளாஸ் இருக்கோ அதுக்கு மேலே என்னென்ன அந்த கிளாஸ் மேலே வந்து காம்போனன்ட்னு அனோடேஷன் இருக்கிற எல்லா கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, நம்ம ஸ்விங் கிட்ட. ஸோ அதான் இந்த கிளாஸ் பண்ண போகுது. ஸோ பேசிக்காக இந்த அனோடேஷன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தனியாக இந்த கான்ஃபிக் டாட் எக்ஸாம்பிள் தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலா நம்ம கான்ஃபிக் டாட் ஜாவா இந்த கிளாஸில் இருக்க இந்த கான்ஃபிகரேஷனுக்கு அப்புறம் இந்த காம்போனன்ட்ஸ்க்கானே பார்த்துக்கோம். ஓகேவா, தென் வந்து இப்போ நான் வந்து மெயின் கிளாஸ் எழுதுறேன். அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ்னா நான் முன்னாடி சொன்ன வீடியோலேயே சொன்னேன். அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் வந்து கண்டெய்னர். ஓகேவா, கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா பேக்கேஜ் இம்போர்ட் ஆயிரும். கான்டெக்ட்ஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து நம்ம அனோடேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோம். முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம கிளாஸ் பாத் எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷன் ஒரு கிளாஸ்ல அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருப்போம். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அனோடேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ நம்ம வந்து அனோடேஷனுக்கு வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா, அனோடேஷன் கான்ஃபிகர் அப்ளிகேஷன் கான்டெக்ட். ஓகேவா, கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம அந்த கிளாஸ் பார்த்து வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா, நம்ம எந்த கிளாஸ் நம்ம கான்ஃபிகரேஷன் நம்ம இங்கே வந்து நம்ம கிளாஸ் பார்ட் கான்ஃபிகர் எக்ஸ்எம்எல் கூட அந்த கிளாஸ் கொடுத்தோம்னா நம்ம வந்து எக்ஸ்எம்எல் பார்த்து கொடுக்கணும். இப்போ நம்ம அனோடேஷன் கான்ஃபிகர் அப்ளிகேஷன் கான்டெக்ட் கொடுத்துருக்கோம். நம்ம கிளாஸ் தான் நம்ம வந்து நம்ம அனோடேஷன் போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ நம்ம இந்த கிளாஸ் பார்த்து தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா, காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். டாட் ஜாவால டாட் கிளாஸ். ஓகேவா, கொடுத்தோடனே வந்துடும். ஓகேவா, வந்துட்டு இப்போ வந்து இப்போ நான் வந்து இந்த கான்டெக்ட்குள்ள ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் கான்டெக்ட் டாட் கெட் பீன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த கெட் பீன் வந்து ஓகே. இப்போ நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ல நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். அது வந்து எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து இந்த கெட் பீன் இப்போ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அது வந்து அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து எஸ்ன்னு இருக்கும். ஓகேவா, இப்போ நான் வந்து எஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த எஸ் நான் இங்கே போட்டுக்கிட்டேன். நம்ம எப்போப்பெல்லாம் ஸ்ட்ரிங் கண்டெய்னர்லேருந்து ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் தேவையோ அப்போப்பெல்லாம் நம்ம அந்த கெட் பீன் யூஸ் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் நேம் யூஸ் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு இப்போ வந்து இதோட மெத்தட் ரிட்டர்ன் வந்து ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் ஆகும். ஆப்ஜெக்ட் வந்து பேரண்ட் கிளாஸ். ஓகேவா, ஸோ வந்து நம்ம அதுக்குள்ள இருக்க மெத்தட்ல ஆக்சஸ் பண்ண முடியாது இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் மெத்தட்லாம். ஸோ ஸ்டூடெண்ட் கிளாஸ்லாம் ஆக்சஸ் பண்ணா நம்ம வந்து டவுன் கேஷ் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா ஸ்ட்ரைட்டாவே நான் டவுன் கேஷ் பண்றேன். ஓகேவா, கெட் பீன் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸா ரிட்டர்ன் ஆகும். நம்ம வந்து இது டவுன் கேஷ் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸ்டூடெண்ட் எஸ். ஓகேவா, புரியுதா ஏன் நான் ஸ்டூடெண்ட் எஸ் பேரண்ட் எஸ் ஸ்டூடெண்ட் கான்டெக்ட் டாட் கெட் பீன் போட்டிருக்கேன். இந்த கெட் பீன் வந்து ஆப்ஜெக்டா ரிட்டர்ன் ஆகும். பேரண்ட் கிளாஸ் ரிட்டர்ன் டைப் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஆப்ஜெக்ட்னா சூப்பர் மோஸ்ட் பேரண்ட். ஓகேவா, ஸோ நீங்க அந்த ஆப்ஜெக்ட் நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா கூட பிரிண்ட் ஆகும். ஓகேவா, பட் ஸ்டூடெண்ட்குள்ள இருக்க இந்த தனித்தனியாக டேட்டா ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்க வந்து டவுன் கேஷ் பண்ணணும். டவுன் கேஷ் பண்ணணும்னா நீங்க வந்து அந்த டைப் எழுதணும் ஸ்டூடெண்ட். ஓகேவா, அப்காஸ்டிங் டவுன் காஸ்டிங் பாருங்க. புரியலன்னா அப்காஸ்டிங் டவுன் காஸ்டிங் வந்து யூடியூப் ட்யூட்டோரியல் பாருங்க. தென் வந்து அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் பிரிண்ட் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ரன் ஆனா பிரிண்ட் ஆயிடும். சாரி, அவுட்புட்ல வந்து ஏன் அட்ரஸ் வருதுன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து டூ ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து ஓவர் ரைட் பண்ணல. ஓகேவா, ஸோ அதான் அட்ரஸ் வருது. இப்போ வந்து சோர்ஸ் டூ ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா இப்போ டூ ஸ்ட்ரிங் மெத்தட் ஓவர் ரைட் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஸ்டேட்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா, பிரிண்ட் ஆயிடுச்சா. ஸோ இதான் அட் காம்பனன்ட் என்ன பண்ணணும்னா என்னென்ன கிளாஸ்க்குலாம் நம்ம அட் காம்பனன்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கெல்லாம் தனித்தனியாக பீன் கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் கெட் பீன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் வாங்கிக்கலாம், வாங்கிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அனோடேஷன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்எம்எல் ஃபைலோட. ஸோ இதான் அட்வான்டேஜ். ஸ்ப்ரிங் ஆட்டோவேர் அனோடேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் ஆட்டோவேர் அனோடேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து எந்த கான்செப்ட்ல வருதுன்னா அது வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் கான்செப்ட்ல வருது. இப்போ என்ன பண்ணுதுன்னா ஸ்ப்ரிங் கண்டெய்னர் இருக்க ஆப்ஜெக்ட்லாம் இருக்குல்ல அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜெக்ட் பண்றோம். ஓகேவா, ஸோ ஸ்ப்ரிங் வந்து அது வந்து இம்ப்ளிசிட்டா அதுவே பண்ணிடும். ஓகேவா, நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேவா, இப்போ இந்த ஆஸ் ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்றது வந்து டைட் கப்பலிங். ஓகேவா, வேற ஆப்ஜெக்ட் இப்போ மேனுவலா நம்மளே பண்ணோம்னா அது வந்து ரொம்ப டைட் கப்ளிங்கா இருக்கும். ஓகேவா, ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது தான் ஸ்ப்ரிங்ல வந்து ஆட்டோவேர் அனோடேஷன் யூஸ் பண்றாங்க. ஓகேவா, நம்ம அந்த ஆஸ் ரிலேஷன்ஷிப் எழுதிட்டு அது மேலே ஆட்டோவேர் கொடுத்தா போதும். அதுக்கு என்ன ஆப்ஜெக்ட் ஸ்ப்ரிங் கண்டெய்னர் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ப்ரிங்கே வந்து இன்ஜெக்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் ஆட்டோவேர்
ஓகேவா ஸ்ப்ரிங்ல. ஸோ அதான் அந்த ஆட்டோவேர் அனோடேஷன். இப்ப நான் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் சொல்றேன். அது வந்து எப்படி அந்த ஆட்டோவேர் அனோடேஷன் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்ப நான் மெயின் கிளாஸ்ல வந்து என்னோட அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அதில வந்து இந்த அனோடேஷன் கான்ஃபிக் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ அதில வந்து இந்த கான்ஃபிக் கிளாஸோட பாத்த வந்து மென்ஷன் பண்றேன். ஸோ இப்ப ரன் பண்ணும்போது ஸ்ப்ரிங் வந்து இதுக்குள்ள போகும். இந்த கான்ஃபிக் கிளாஸ்க்குள்ள போகும். கான்ஃபிக் கிளாஸ்ல போயிட்டு அது வந்து செக் பண்ணும். இந்த நான் நேத்து சொன்ன மாரி தான் நம்ம வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து எழுத மாட்டோம். ஸோ அதுக்கு பதிலா நான் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸ் எழுதுறேன். ஸோ அதுக்கு அனோடேஷனா கான்ஃபிகரேஷன் கிளாஸ் போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ்எம்எல் பதிலா நீங்க இந்த மாரி கிளாஸ் கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ காம்போனன்ட் ஸ்கேன் போட்டு நான் வந்து பேஸ் பேக்கேஜ் ஈக்குவல் டூ ஆட்டோ வயர் 2ன்னு போட்டுருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இது வந்து அந்த பேக்கேஜ்க்குள்ள இருக்கிற எல்லா கிளாஸ்லயும் என்னென்ன கிளாஸ் வந்து காம்போனன்ட்ன்னு ஒரு இது வச்சிருக்கோ, காம்போனன்ட் அனோடேஷன் இருக்கோ அந்தந்த கிளாஸ்க்குள்ள அது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுரும். ஓகேவா? ஸ்ட்ரிங் கர்டினல்ல. அந்த மாரி இருக்க அந்த ஆட்டோ வயர் 2ல வந்து இந்த பேமெண்ட்ன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம அந்த கிளாஸோட அந்த கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஸ்விங் கண்டெய்னர்ல இருக்கு. நம்ம வந்து கெட் பீன் யூஸ் பண்ணி நான் வந்து அத எடுக்கிறேன். எடுத்துட்டுக்கு அப்புறம் நான் அதுக்குள்ள ஒரு பேமெண்ட் ஆப்ஷன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அத கால் பண்றேன். ஓகேவா? ஆக்சுவலா அந்த பேமெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து அந்த பேமெண்ட் அந்த பீன் இருக்குல்ல. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, அதுக்குள்ள இருக்க மெத்தட் என்னது? பேமெண்ட் ஆப்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன்ல பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து இது கால் பண்றேன். கால் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் நான் இங்க என்ன யூஸ் பண்றேன்? அதுக்குள்ள ஒரு மெத்தட் கால் ஆகுது. அது என்ன மெத்தட்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் ஓகே. அது இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். ஸோ அந்த மெத்தட் தான் இது கால் பண்ணுது. பட் வந்து இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்குள்ள மெத்தடுக்கு வந்து பாடி இல்ல. ஓகேவா? இப்ப வந்து இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ வந்து என்ன பண்றேன்னா, சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் இப்போ இப்போ ஒரு கிளாஸ் வந்து இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து அ இன்ஹெரிட் பண்ணிச்சுன்னா, இப்ப அதோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சுன்னா, இப்ப அதுக்குள்ள இருக்க மெத்தட்லாம் ஓவர்ரைட் பண்ணுவோம்ல. ஸோ வந்து இந்த பேமெண்ட் கேட்வே வந்து இன்டர்ஃபேஸ் வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த கூகுள் பே கிளாஸ்லயும், அதுக்கப்புறம் இந்த பேடிஎம் கிளாஸ்லயும். பண்ணிட்டுக்கப்புறம் அதோட மெத்தட் இந்த பேமெண்ட் மெத்தட் இருக்குல்ல, இந்த பேமெண்ட் மெத்தட் அந்த பேமெண்ட் மெத்தட் வந்து ஓவர்ரைட் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து இப்ப இந்த ஆட்டோ வயர் என்ன பண்ணும்னா, இப்ப அதோட இந்த பேமெண்ட் கேட்வேக்கு ஆப்ஜெக்ட் இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து இன்டர்ஃபேஸ்ல ஸோ வந்து ஆப்ஜெக்ட் இருக்காது. ஸோ இந்த ஆட்டோ வயர் என்ன பண்ணும்னா, சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஏதாச்சும் மேட்சிங்கா இருக்கான்னு பார்க்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பீன் இங்க ஒரு பீன் இருக்கு, இங்க ஒரு பீன் இருக்கு. 2மே சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் தான். ஸோ அது வந்து இந்த பிஜில ஸ்டோர் ஆகும். ஓகேவா? பட் இங்க என்ன பிரச்சனைன்னா, 1 தான் ஸ்டோர் ஆகும். இன்னும் 2 ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? 2 ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகாது. 2 ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆக ட்ரை பண்ணும். பட் ஆகாது. ஏன்னா அப்படி கொடுத்தா எரர் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா, இங்க ஒரு பிரைமரின்னு ஒரு டேக் குடுத்துருக்கேன் ஓகேவா? இந்த பிரைமரி அன்னோடேஷன் என்ன பண்ணும்னா, இப்ப வந்து இந்த இந்த பேடிஎம்மோட இந்த பேடிஎம் பீனோட இது மட்டும் இந்த பிஜில ஸ்டோர் பண்ணு. இந்த கூகுள் பே இது வந்து பிரிஃபரன்ஸ் குடுக்காத. இந்த பேடிஎம் இது மட்டும் இந்த பிஜில ஸ்டோர் பண்ணுன்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ நான் ஸ்டோர் பண்ணிட்டு, இப்ப நான் அந்த மெத்தட கால் பண்றேன். கால் பண்ணா, இப்ப அந்த மெத்தட் ஓவர்ரைட் ஆயிடுச்சுல்ல. இப்ப வந்து அவுட்புட்ல என்ன வரும்? பேமெண்ட் பை பேடிஎம்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த அவுட்புட் வந்து நான் இங்க பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம வந்து இது மேனுவலா பார்ப்போம். எப்படி ஆட்டோ வேரியன்டேஷன் குடுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இந்த காம்போனன்ட் கிளாஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னு திருப்பியும் ஒரு இது பார்க்கலாம். ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட்லருந்து பண்றேன். ஃபைல் மேவன் ப்ராஜெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் கிரியேட் சிம்பிள் மேவன் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் குடுக்குறேன். குடுத்துட்டு இது வந்து குரூப் ஐடினா பேக்கேஜ் நேமு. ப்ராஜெக்ட் நேம் வந்து இது அன்னோடேஷன் குடுத்துக்கிறேன். அன்னோடேஷன் குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் குடுத்துறேன். ஓகேவா? இப்போ அன்னோடேஷன் ஒரு மேவன் ப்ராஜெக்ட் வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங்கோட இதெல்லாம் எடுக்கணும். இந்த ஸ்ப்ரிங்க்கு தேவையான இந்த டிபெண்டன்சிலாம் எடுக்கணும். ஓகேவா? டிபெண்டன்சி எடுக்கிற வெப்சைட் பேர் வந்து எம்பிஎன் ரெபாசிட்டரின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா? அதுக்குள்ள போயிட்டு சர்ச் பண்ணுங்க. ஸ்ப்ரிங் கான்டாக்ட்ஸ்ன்னு. சர்ச் பண்ணிட்டு ஸ்ப்ரிங் கான்டாக்ட்ஸ்ன்னு இருக்கா? அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்புறம் 5.0.23ன்னு இருக்கும். ஓகேவா? குடுத்துட்டு நான் இந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணேன். நீங்களும் அத யூஸ் பண்ணுங்க. கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணா காப்பி ஆயிரும். காப்பி பண்ணிட்டு இது வந்து டிபெண்டன்சிஸ் டேக்குள்ள பேஸ்ட் பண்ணிருங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா, அதோட ஜார் ஃபைல் ஸ்ப்ரிங்கோட ஜார் ஃபைல்ஸ்லாம் இதுல வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? இருக்கா? ஓகே ஃபைன். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, இது கிளாஸ் எழுத போறேன். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிளே நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். சாரி. நான் வந்து பேக்கேஜ் காம்னு வச்சுக்கிறேன். பேக்கேஜ் காம்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, நேம் வந்து இது குடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப வந்து பேமெண்ட் கேட்வே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலும் அதுவே போடுறேன். ஓகேவா? இப்போ வந்து பேமெண்ட். ஓகேவா? பேமெண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். பேமெண்ட்னு ஒரு கிளாஸ் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். பேமெண்ட் கேட்வே அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன்.
அதுக்குள்ள வந்து பேமெண்ட் மெத்தட்ன்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றோம். ஓகேவா? நான் ஸ்டாட்டிக் மெத்தட் பப்ளிக் வாய்ட் பேமெண்ட் மெத்தட். ஓகேவா? பேமெண்ட் மெத்தட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பேமெண்ட் கிளாஸ்ல வந்து நான் அந்த மெத்தட் வந்து கூப்பிட போறேன். ஓகேவா? எப்படி கூப்பிடணும்? அந்த ரெஃபரன்ஸ் வச்சு, ஏன்னா இன்டர்ஃபேஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அந்த ரெஃபரன்ஸ் கால் பண்ணணும். கேட்வே பேமெண்ட் கேட்வே ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ ஒரு மெத்தட் எழுதுறேன். ஓகேவா? பேமெண்ட் டீடைல்ஸ். ஓகே, பப்ளிக் வாய்ட் பேமெண்ட் டீடைல்ஸ். வந்து நான் பேமெண்ட் டீடைல்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த மெத்தட் கால் பண்ணுறேன், இன்டர்ஃபேஸில் இருக்க மெத்தட். ஓகேவா? இதுக்கு இன்னும் நம்ம இன்னும் ஓவர் ரைட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து பேமெண்ட்டுக்குன்னு ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறேன். காம்போனன்ட்னா இந்த காம்போனன்ட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணினா, நம்ம வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல வந்து நம்ம பீன் யூஸ் பண்ணுவோம், பீன் டேக் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த காம்போனன்ட் டேக் யூஸ் பண்ணிங்கன்னா இதுவே ஸ்ட்ரிங் கண்டெய்னர் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி ஸ்டோர் ஆகிக்கும். ஓகேவா? நான் இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து பேமெண்ட்னு வச்சுக்கேன். ஓகேவா? பண்ணிட்டு அப்புறம் இப்போ வந்து நான் இந்த பேமெண்ட் கேட்வே இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் கூகுள் பேன்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். கூகுள் பேன்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் பேமெண்ட் கேட்வே. கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா பாதி வந்துடும் அது. ஓகேவா? இப்போ வந்து மெத்தட் ஓவர் ரைட் பண்ணும். நான் வந்து பேமெண்ட் யூஸிங் கூகுள் பே அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? கூகுள் பே பேமெண்ட் யூஸிங் கூகுள் பேன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இன்னொன்று யூஸ் பண்ணுறேன். எதுக்கு நம்ம அந்த ப்ரைமரி டேக்லாம் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ அதுக்காக வந்து நான் இன்னொரு இதுவும் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? பேடிஎம் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அது அது அந்த பேடிஎம் கிளாஸ் வந்து இப்போ வந்து அந்த இன்டர்ஃபேஸோட அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இன்டர்ஃபேஸ் நேம் வந்து பேமெண்ட் கேட்வேயா? ஓகே, பேமெண்ட் கேட்வே. இப்போ அந்த ஓவர் ரைட் பண்ணல. இப்போ இன்டர்ஃபேஸ்னா இப்போ அதில் இருக்க மெத்தட் ஓவர் ரைட் பண்ணல. ஸோ இப்போ ஓவர் ரைட் பண்ணியாச்சு. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல இது பண்ணுறேன். இது பேமெண்ட் வே பேடிஎம். அதுதான் இப்போ எல்லா கிளாஸும் எழுதியாச்சு. இப்போ வந்து இது மார்க் பண்ண அனோடேஷன்ஸ். ஓகேவா? இப்போ இது ஒரு கிளாஸ். இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. ஸோ ஸ்ட்ரிங் கிட்ட சொல்லுவோம். காம்பனன்ட்னு சொன்னால் ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங் கண்டெய்னரில் வந்து ஒரு பீன் கிரியேட் பண்ணும். ஓகேவா? காம்பனன்ட். தென் இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். அதான் பேடிஎம். ஓகேவா? பேடிஎம். தென் ஒரு மெயின் கிளாஸ் எழுதுறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எழுதுறோம். நம்ம வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் கிரியேட் பண்ணல. ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? கான்ஃபிகரேஷன் கிளாஸ் எழுதுறோம். ஓகேவா? கான்ஃபிகர். ஓகே, கிளாஸ். ஓகே, இப்போ கான்ஃபிகரேஷன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் அனோடேஷன் கொடுக்கணும். ஓகேவா? கான்ஃபிகரேஷன். தென் இப்போ இந்த பேக்கேஜில் இருக்க எல்லா கிளாஸும் நம்ம வந்து இது பண்ணணும், பீன் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக காம்பனன்ட் ஸ்கேன் பேஸ் பேக்கேஜ் கொடுத்துட்டு இந்த பேக்கேஜ் நேம் கொடுக்கணும். ஓகேவா? காம் கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இப்போ மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? மெயின். இப்போ மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணணும். மெயின் மெத்தட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கான்டெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்ளிகேஷன் கான்டெக்ட்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் கான்டெக்ட் வந்து ஒரு கண்டெய்னர். அதில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியல. ஓகேவா? அதுவே டிபெண்டன்சி எல்லாமே மேனேஜ் பண்ணலாம். நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா ஆப்ஜெக்ட்டும் இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ட் இந்த கண்டெய்னர் வந்து எல்லாமே மேனேஜ் பண்ணும். ஓகேவா? கண்ட்ரோல் ஸ்பேஸ் இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் கிளாஸ் தானே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு தனி கிளாஸ் இருக்குது. அதுதான் அனோடேஷன். ஓகேவா? அனோடேஷன் கான்ஃபிக் அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ். ஓகேவா?
இப்போ வந்து அந்த கிளாஸ் கொடுக்கணும், அந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஓகேவா? டாட் கிளாஸ் அதான் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம மேப் பண்ணது கரெக்டானு பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் அது மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தடை வந்து நம்ம இந்த பேமெண்ட் டாட் ஜாவால கால் பண்ண போகிறோம். ஓகேவா? பேமெண்ட் ஜாவால கால் பண்ணுறோம். பிடி டாட் பேமெண்ட் மெத்தட். இது வந்து இன்டர்ஃபேஸோட ரெஃபரன்ஸ். இன்டர்ஃபேஸ் இப்போ இன்டர்ஃபேஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. பட் இந்த பிஜியில் வந்து அது நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ல. ஸோ வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் 2 கிளாஸ் வச்சிருக்கேன். அது வந்து கூகுள் பே ஒன்று, அதுக்கப்புறம் பேடிஎம் ஒன்று. ஓகேவா? இப்போ வந்து இப்போ அந்த பிஜியில் வந்து மேப் பண்ணணும். ஓகேவா? எந்த ஆப்ஜெக்ட்னு. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஆட்டோ வயர் நம்ம எதுவும் பண்ண வேணாம், ஸ்ப்ரிங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த ஆட்டோ வயர். ஸ்ப்ரிங்கே வந்து அந்த பிஜிக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இது இந்த பிஜியில் வந்து ஸ்டோர் பண்ணிடும் ஆட்டோ வயர் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸ்ப்ரிங் கண்டெய்னர் வந்து ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்து இந்த பிஜியில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? இப்போ சப்போஸ் 2 இருக்குல்ல, இப்போ இன்டர்ஃபேஸ் இருக்கு, அதுக்கு வந்து 2 சப் கிளாஸ் இருக்குல்ல, பேடிஎம் ஒன்று இருக்கு, கூகுள் பே இருக்கு. இப்போ வந்து எது அது வந்து இன்ஜெக்ட் பண்ணணும்னு கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு எரர் காட்டும். ஓகேவா? ஸோ அந்த எரர் வரக்கூடாதுன்னா இப்போ வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ பேடிஎம்மோட ஆப்ஜெக்ட் பிஜியில் வரணும் சப்போஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இது கொடுக்கணும், ப்ரைமரி. இங்கே இருக்கா, ப்ரைமரின்னு கொடுத்தீங்கன்னா பேடிஎம் வந்து வரும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து மெயின் மெத்தடில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், அந்த பேமெண்ட் ஆப்ஜெக்ட். நம்ம வந்து எங்கே இருக்கு அந்த பேமெண்ட் இருக்கா? இப்போ இதுக்கு வந்து இது பண்ணும், பேமெண்ட் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அந்த ரெஃபரன்ஸ் வந்து இது ஸ்விங் கண்டெய்னர் வந்து இந்த பேமெண்ட்டோட ஆப்ஜெக்ட் ஸ்விங்கே பேமெண்ட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிச்சு. அது வந்து ஸ்விங் கண்டெய்னரில் இருக்குது, நம்ம வந்து அதை எடுக்கணும். ஓகேவா? ஸோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது, அது வந்து கெட் பீன். ஓகேவா? கெட் பீன் எதில் இருக்குன்னா கான்டெக்ட்ல இருக்கு. ஓகேவா? கான்டெக்ட் டாட் கெட் பீன். ஓகேவா? பீன் கொடுத்துட்டு அந்த ரெஃபரன்ஸ் வாஷ் பண்ணிருங்க, பேமெண்ட். அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு வந்து ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து டவுன் காஸ்ட் பண்ணும் பேமெண்ட். ஓகேவா? டவுன் காஸ்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பி டவுன் காஸ்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க மெத்தட்ல நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து அப்காஸ்டிங்ல கெட் பீன் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு பேரண்ட் காஸ்ட் தான் த்ரோ பண்ணும். அதான் அந்த ஆப்ஜெக்ட் சூப்பர் மோஸ்ட் பேரண்ட் காஸ்ட். ஸோ அதால உங்களால் இந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ண முடியாது, இந்த பேமெண்ட் டீடைல்ஸ்லாம். ஸோ இந்த பேமெண்ட் டீடைல்ஸ் தான் வேணும்னா நீங்கள் வந்து டவுன் காஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதான் நீங்கள் பேமெண்ட் பீன் போடுறீங்க. ஓகேவா? இப்போ பி டாட் பேமெண்ட் டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு வாட்டி மேப்பிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இருங்க. கூகுள் பே, பேடிஎம், ஓகே, இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ரன் பண்ணலாம். இப்போ பேமெண்ட் பே பேடிஎம்னு வரும். ஓகேவா? பார்த்தீங்களா, பேமெண்ட் பே பேடிஎம்னு வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு இப்போ கூகுள் பேவோட ஆப்ஜெக்ட் வந்து அந்த பிஜியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிஜி வந்து இப்போ ஸ்ப்ரிங் வந்து நம்ம ஸ்ப்ரிங் கிட்ட சொல்லணும், இப்போ நீ வந்து பிஜியில் வந்து ஸ்டோர் பண்ணு கூகுள் பே ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ கூகுள் பே கிளாஸுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணணும், ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். சாரி, காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கூகுள் பே கிளாஸுக்கு வந்து இது காம்பனன்ட் கிளாஸ் கொடுக்க மாட்டேன். சாரி கைஸ், கூகுள் பே. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பேடிஎம் பேமெண்ட் பே பேடிஎம் தான் வரும். ஓகேவா? பேமெண்ட் பே பேடிஎம் தான் இருக்கு. ஓகேவா? இப்போ 2 காம்பனன்ட் இருக்கு, கூகுள் பேயும் இருக்கு, கூகுள் பேயும் இருக்கு, பேடிஎம்மும் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து பேடிஎம் ஆப்ஜெக்ட் வேண்டாம், இப்போ எனக்கு கூகுள் பே ஆப்ஜெக்ட் தான் வேணும் அப்படின்னா பிரைமரி, இதுக்கு பிரைமரி கொடுத்துட்டு அதில் வந்து பிரைமரி ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதில் பிரைமரி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மெயின் ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். பேமெண்ட் யூசிங் கூகுள் பேன்னு வந்துருச்சு. அவள் தான் கைஸ், இதான் இந்த பிரைமரி அனோடேஷனோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுது ஆட்டோ வயர் எதுக்குன்னு? ஆட்டோ வயர் என்ன பண்ணுதுன்னா ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் போய் செக் பண்ணுது இந்த ஆட்டோ வயர் வந்து. ஓகேவா? இப்போ இப்போ வந்து இது வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்து தேடுது கண்டெய்னர், ஸ்ப்ரிங் கண்டெய்னரில். பேடிஎம் ஒன்று இருக்கு, கூகுள் பே இருக்கு, இப்போ ரெண்டுமே இன்ஜெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம பிரைமரி சப்போஸ் பிரைமரி கொடுக்கணும்னா எரர் காட்டும். ஓகேவா? ஸோ பிரைமரி எதுக்கு உனக்கு எது ஒன்றாச்சும் கொடுக்கணும், பேடிஎம்லேயே கொடுக்கணும், இல்லைனா பேடிஎம்ல கொடுக்கணும், இல்லைனா கூகுள் பேல கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ரன் பண்ணிங்கன்னா எது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஒரு அவுட்புட் வரும். ஓகேவா? ஒரு பீனோட ஸ்கோப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பீனில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிள்டன் ஸ்கோப்னா என்ன, ப்ரோட்டோடைப் ஸ்கோப்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சிங்கிள்டன் வந்து டிஃபால்ட். ஓகேவா?
நீங்க எப்பப்போலாம் பீன்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்களோ, டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து அது சிங்கிள்டன் டைப்ல தான் இருக்க போகுது. இப்ப சிங்கிள்டன் என்னன்னா, சிங்கிள்டன் சிங்கிள்டன்ல வந்து நீங்க வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரே ஒரு டைம் தான் நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ரிமைனிங் டைம்ல நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா, அதே ரெஃபரன்ஸ் தான் பாஸ் ஆகும். ஸோ அதான் சிங்கிள்டன் ஓகேவா? நீங்க எத்தன வாட்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பார்த்தீங்கனாலும், அது ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டோட ரெஃபரன்ஸ் தான் திருப்பி திருப்பி குடுக்கும். ஸோ இதுதான் சிங்கிள்டன் பேட்டர்ன். புரோட்டோடைப் வந்து அதுக்கு ஆப்போசிட். நீங்க எத்தன வாட்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ, அத்தன வாட்டி அது புதுசு புதுசா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிட்டே இருக்கும். சிங்கிள்டன்ல வந்து ஒரு டைம் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இன்னொரு டைம்ல வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகாது. பட் இட் ஹாஸ் மல்டிபிள் ரெஃபரன்ஸ். அந்த பாயிண்ட் பண்ணியிருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்ட நீங்க எப்பப்போலாம் தேவையோ, அதே ஆப்ஜெக்ட்ட கால் பண்ணிக்கலாம். பட் புரோட்டோடைப்ல வந்து ஒரு வாட்டி நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது, ஒரு வாட்டி புதுசு புதுசா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். பட் சிங்கிள்டன்ல வந்து ஒரே ஒரு டைம் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இத நம்ம வெரிஃபை பண்ற மாரி ஒரு ப்ரோகிராம் பார்க்கலாம். ஓகேவா? ஸ்விங்ல பை டிஃபால்ட்டா இது வந்து சிங்கிள்டன் தான். ஓகேவா? ஸ்டூடண்ட்ன்னு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து காம்போனன்ட் கொடுத்திருக்கேன். காம்போனன்ட்ஸ் இப்ப நம்ம ஸ்விங் ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது இந்த காம்போனன்ட்க்கு இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிரும். நான் ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸ் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் சோர்ஸ் ஆஃப் பீன். இதுதான் நம்ம கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட்ல இந்த கிளாஸ்ல தான் மெயினா சோர்ஸ் பாயிண்டா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து மெயின் கிளாஸ். ஓகேவா? மெயின் எழுதியிருக்கேன். இத வந்து இந்த ஸ்டூடண்ட் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் கெட் பீன் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து எடுத்திருக்கேன் ஸ்ப்ரிங் கண்டெய்னர்ல இருந்து. இப்ப நான் ரன் பண்ணி பார்க்கும்போது 2 வாட்டியும் சேம் அட்ரஸ் வருது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்விங்ல வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். ஓகேவா? நீங்க இன்னொரு வாட்டி அந்த ஆப்ஜெக்ட் கூப்பிட்டாலும் அதே ஆப்ஜெக்ட் தான் வரப்போகுது. புது ஆப்ஜெக்ட்லாம் எதுவும் வராது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புது ஆப்ஜெக்ட் வேணும்னா, நீங்க வந்து அந்த ஸ்கோப்ப மாத்தணும். இந்த ஸ்கோப் மாத்தணும்னா, இப்ப நீங்க அதுக்கு ஒரு அனோடேஷன் இருக்கு ஸ்கோப்ன்னு. ஓகேவா? ஸ்கோப் போட்டுட்டு டபுள் கோட்ல வந்து புரோட்டோடைப் கொடுங்க. புரோட்டோடைப் புரோட்டோடைப் எடுத்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து சேம் அட்ரஸா இருந்தது. இப்போ வந்து டிஃபரண்ட் அட்ரஸ் வருது. ஸோ தனித்தனி ஆப்ஜெக்ட்டா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இதான் சிங்கிள்டனுக்கும், புரோட்டோடைப்புக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? பீன் லைஃப் சைக்கிள் பார்க்க போறோம். ஸோ இந்த லைஃப் சைக்கிள்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கண்டெய்னர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஐ மீன் ஸ்ப்ரிங் கண்டெய்னர் கிரியேட் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ்ல அது கிரியேட் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ்னா ஸ்ப்ரிங் கண்டெய்னர் ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ்குள்ள இந்த பீன் கிரியேட் ஆகுது. நம்ம அந்த பீன் டேக்லாம் போட்டிருப்போம் எக்ஸ்எம்எல்ல. இல்லன்னா அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் மேல இந்த அன்னோடேஷன் போட்டிருப்போம்ல டாட் காம்போனன்ட், அட் காம்போனன்ட். ஸோ அந்த காம்போனன்ட்லாம் ஸோ அதான் பீன் ஓகேவா? அட் காம்போனன்ட் குடுத்துருந்தீங்கன்னா அது பீனா ஒரு பீன் கிரியேட் ஆயிரும். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ அதான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயி இதுல ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸ்ப்ரிங் கண்டெய்னர்ல. தென் வந்து இப்ப அதுக்குள்ள ஏதாவது டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி டேக் வச்சு நம்ம செட்டர் இன்ஜெக்ஷன், கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். ஸோ அந்த ஸ்டெப் முடியும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் இனிட் மெத்தட் கால் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எழுதியிருக்க மெத்தட் நம்ம கால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப வந்து பீன் டெஸ்ட்ராய் இப்போ ஒரு பீன் வந்து நம்ம டெஸ்ட்ராய் ஆச்சுன்னா, இந்த டெஸ்ட்ராய் மெத்தட் வந்து கால் ஆகும். ஓகேவா? இத ஏன் கஸ்டம் குடுத்துருக்காங்கன்னா, ஸ்ப்ரிங்ல வந்து இந்த இனிட் மெத்தட், டெஸ்ட்ராய் மெத்தட் இந்த யுட்டிலிட்டி மெத்தட்லாம் பை டிஃபால்ட் இல்ல. ஓகேவா? பட் சர்வ்லெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இனிட் மெத்தட், டெஸ்ட்ராய் மெத்தட், சர்வீஸ் மெத்தட்ன்னு 3 மெத்தட் இருக்கும். இந்த 3 மெத்தடுமே ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். நம்ம ஓவர் ரைட் பண்ணி எழுதிக்கலாம். பட் ஸ்ப்ரிங்ல வந்து அது இருக்காது. ஸோ நம்ம அந்த இனிட் மெத்தட்ல ரைட் பண்ணணும். அன்னோடேஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதால தான் அதால தான் இங்க வந்து கஸ்டம் போட்டுருக்காங்க. ஓகேவா? எடுத்தோனே அ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கால் பண்ணணும்னு வச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிட் மெத்தட் கால் ஆகும். தென் வந்து நம்ம எழுதியிருக்க மெத்தட். அதுக்கப்புறம் தான் டெஸ்ட்ராய் ஆகும். ஓகேவா? இனிட் மெத்தட் வந்து எப்போ கால் ஆகும்னா, ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ட் ஆகும்போது தான் கால் ஆகும். ஓகேவா? இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது கால் ஆகாது. எப்பயாச்சும் ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்ணும்போது தான் கால் ஆகும். ஓகேவா? So flow of execution. First a constructor is called to create the object. Then dependency injection. So string injects dependency way constructor or setter injection. Okay. முன்னாடியே சொன்ன மாரி தான் இன்ஜெக்ட் டிபெண்டன்சி யூசிங் கன்ஸ்ட்ரக்டர் இல்லன்னா செட்டர் இன்ஜெக்ஷன். அதுக்கப்புறம் தான் இனிட் மெத்தட் வந்து கால் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரோகிராம் பார்க்கலாம். அந்த லைஃப் சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே. இப்போ வந்து நான் ஒரு நியூ ஃபைல் எடுக்கிறேன். நியூ மேவன் ப்ராஜெக்ட். கிரியேட் சிம்பிள் ப்ராஜெக்ட். குரூப் ஐடி வந்து பேக்கேஜ் நேம் காம் வச்சிருக்கேன். இது ப்ராஜெக்ட் நேம் வந்து லைஃப் சைக்கிள்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ஃபினிஷ் கொடுத்துட்டேன். லைஃப் சைக்கிள் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல்ல வந்து நம்ம டிபெண்டன்சி பேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி டேக் எழுதுவோம். இப்போ வந்து ஸ்ப்ரிங்கோட டிபெண்டன்சி வந்து நம்ம பேஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து எம்ஏ ரெபாசிட்டரி போவோம். போயிட்டு
ஸ்ப்ரிங் கான்டாக்ட்ஸ்ன்னு இருக்கும். அத டைப் பண்ணுங்க இந்த இடத்துல ஸ்ப்ரிங் கான்டாக்ட்ஸ்ன்னு. கொடுத்தோனே இந்த வெர்ஷன் மறக்காம பார்த்து கிளிக் பண்ணுங்க. 5.3.23 ஓகேவா? தென் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணா காப்பி ஆயிரும். காப்பி ஆயிட்டு பேஸ்ட் பண்ணிருங்க. தென் வந்து இப்ப இந்த இனிட் மெத்தட்லாம் இருக்குல்ல, அது கஸ்டம் இனிட் மெத்தட் இருக்குல்ல. ஸோ வந்து அந்த கஸ்டம் இனிட் மெத்தட் கிரியேட் பண்றதுக்கு வந்து ஒரு அனோடேஷன் தேவை. ஸோ அந்த அனோடேஷன் வேணும்னா அதுக்கு ஒரு டிபெண்டன்சி தேவை. அந்த டிபெண்டன்சி பேர் தான் அந்த ஜாவா எக்ஸ் அனோடேஷன் ஏபிஐ. சரி நீங்க டைப் பண்ணா வந்துரும். வந்ததுக்கப்புறம் கிளிக் பண்ணி காப்பி ஆயிரும். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் குடுத்துருங்க. அவ்வளோதான் இப்போதைக்கு நம்ம ப்ராஜெக்ட் செட்டப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸ் எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் சோர்ஸ் ஆஃப் பீன். இதுல தான் நம்ம ஸ்ப்ரிங் வந்து இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னரா கிரியேட் ஆகும். ஓகேவா? கிரியேட் ஆயிட்டு இப்போ வந்து இதான் கான்ஃபிகரேஷன் கிளாஸ். நான் வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல்லாம் எழுதுறதில்ல. நான் வந்து இந்த கிளாஸ் தான் எக்ஸ்எம்எல் ஃபைல் மாரி. ஸோ அதுக்கு வந்து ஒரு அனோடேஷன்ஸ்லாம் இருக்கு. கான்ஃபிகரேஷன் ஓகே. அதுக்கப்புறம் காம்போனன்ட் ஸ்கேன். இந்த காம்போனன்ட் ஸ்கேன் எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்ப்ரிங் கிட்ட சொல்றோம். நம்ம இந்த 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 பேக்கேஜ்லேருந்து இந்த பேக்கேஜ்ல இருக்கிற எல்லா கிளாஸ்லயும் எந்தெந்த கிளாஸ்ல வந்து காம்போனன்ட்ன்னு அனோடேஷன்ஸ்க்கோ அந்தந்த காம்போனன்ட்க்குள்ள பீன் கிரியேட் பண்ணி ஸ்ப்ரிங் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றோம். ஓகேவா? பேஸ் பேக்கேஜஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து இந்த பேக்கேஜோட நேமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சோர்ஸ் ஆஃப் பீன் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து காம்போனன்ட் ஸ்கேன்ஸ்ல. ஓகேவா? நம்ம வந்து இதுக்கு வந்து இம்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து இந்த ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு சிம்பிளா ஒரு கிளாஸ். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் நிறைய வாட்டி நம்ம பண்ணியாச்சு. நான் வந்து இது பண்றேன். ஒரு டீம் எடுக்கிறேன். ஓகேவா? டீம் வந்து டீம் நேமு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் டீம் ஜெர்சி கலர். ஓகேவா? ஓகே. டீம் ஜெர்சி கலர். ஸோ நான் இப்போ வந்து மெத்தட் கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சாரி நம்ம இந்த வேரியபிள்ஸ்லாம் வேண்டாம். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இனிட் மெத்தட் எழுத போறேன் இந்த டீம் கிளாஸ்ல. ஓகேவா? பப்ளிக் வாய்ட் இனிட் மெத்தட். ஓகேவா? இனிட் மெத்தட் வந்து ப்ரீ டிஃபைனா ஸ்ட்ரிங்ல இருக்காது. ஸோ அதுக்கு வந்து ஒரு அனோடேஷன் இருக்கு. அட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் இருக்கும். ஸோ இந்த அனோடேஷன் எழுதிங்கன்னா அது வந்து இனிட் மெத்தடா மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் ஐ ஃப்ரம் இனிட் மெத்தட். ஓகேவா? வந்துருச்சு. இப்போ வந்து டெஸ்ட்ராய் மெத்தட் எழுதலாம். காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட்ராய்க்கு வந்து வேற ஒரு அனோடேஷன் இருக்கு. ப்ரீ டெஸ்ட்ராய் போட்டு டெஸ்ட்ராய். இதில் வந்து ஐ ஃப்ரம் டெஸ்ட்ராய் மெத்தட் ரைட் பண்ணிக்கிறேன். தென் வந்து இதுக்குள்ளே நம்ம ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். நான் வந்து பப்ளிக் வாய்டா M1 ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். திஸ் டாட் அவுட் டாட் பிரிண்டர் ஐ ஃப்ரம் M1. ஓகேவா? சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த டீமுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நம்ம இந்த டீமுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண மாட்டோம். இந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண மாட்டோம். ஸ்ப்ரிங் வந்து இந்த டீம் கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். நம்ம ஸ்ப்ரிங் கிட்ட சொல்லணும் இந்த டீம் கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணு. ஸோ நம்ம எப்படி சொல்றோம்னா ஒரு அனோடேஷன் இருக்கு காம்போனன்ட் ரெஃபரன்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸாக நான் டீன்னு வச்சிருக்கேன். கேவல் தான் ஃபினிஷ். இப்போ வந்து மெயின் மெத்தட் ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு மெயின் மெத்தட் எழுதலாம். இப்போ வந்து ஸ்ப்ரிங் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம். அப்ளிகேஷன் கான்டெக்ட் ஈக்குவல் டு நியூ. இப்போ நம்ம அனோடேஷன் வச்சு தானே இப்போ எக்ஸாம்பிள் ஃபைல் யூஸ் பண்ணோம். அனோடேஷன் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன ஸோ நம்ம எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா அனோடேஷன் கான்ஃபிக் அப்ளிகேஷன் கான்டெக்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறோம். ஸோ எந்த கிளாஸ் கான்ஃபிகரேஷன் கிளாஸ் இருக்கா அதை பார்த்து கண்ட்ரோல் சி கொடுங்க.
பேஸ்ட் பண்ணிட்டு டாட் ஜாவாக்குள்ள டாட் கிளாஸ்ன்னு கொடுங்க. ஓகேவா? இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃபைல் ரன் ஆனோனே ஒரு ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம கெட் பீன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங் கன்டெய்னர்லேருந்து கெட் பண்ணிக்கலாம். கான்டெக்ஸ்ட் டாட் கெட் பீன் ரெஃபரன்ஸ் டீன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து டவுன் கேஸ்ட் பண்ணிக்கலாம். டீம் ஈக்குவல் டு டீம். இப்போ வந்து டீமோட ஆப்ஜெக்ட் வந்து வாங்கியாச்சு. இப்போ வந்து டீமில் இருக்க மெத்தடை கால் பண்ணலாம். t.m1 வந்து நான் init மெத்தட் கால் ஆகலை. பட் நான் இப்போ மெத்தட் கால் ஆகும்போது init மெத்தட் வந்து ரன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா i from init மெத்தட் i from m1. ஸோ இதுலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு டிபெண்டன்சி ஏதோ இன்ஜெக்ட் ஆகும்போது init மெத்தட் கால் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன மெத்தட் கால் பண்ணுறோமோ அந்த மெத்தட் வந்து ரன் ஆகும். ஸோ இதான் பீன் லைஃப் சைக்கிள். ஒரு வாட்டி நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பீன் வந்து கிரியேட் ஆகி கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் ஆகும். தென் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ட் ஆகும். தென் நம்ம எழுதியிருக்க அந்த கஸ்டம் init மெத்தட் நம்ம எழுதியிருக்க மெத்தட்லாம் ரன் ஆகும். கடைசியா அந்த பீன்ல இருக்க இப்போ அந்த பீன் அதுக்கப்புறம் அந்த பீன் டெஸ்ட்ராய் ஆகும்போது டெஸ்ட்ராய் மெத்தட் வந்து கால் ஆகும். ஸோ இதான் பீன் லைஃப் சைக்கிள். ஓகேவா?